எத்தனையோ நம்மோடு இருந்த சகாக்கள் தோழர்கள் இந்த வரக்கூடிய ரமலானை அடைய வேண்டும் என்று எண்ணி இருந்தார்கள். ஆனால் சென்ற வருடம் இருந்த நம்முடைய தோழர்கள் இந்த வருடம் அவர்கள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது அவர்கள் இருந்தும் கூட இந்த ரமலானை பயன்படுத்த முடியாமல் இருக்கலாம். பயன்படுத்த முடியாத அவர்களுக்கு ஆஃபியத்தில் ஏதாவது என்ன செய்திருக்கலாம், குறைபாடு ஏற்பட்டிருக்கலாம். ஆக நமக்கு இந்த ரமலானை அடையக்கூடிய இந்த பாக்கியமும் இந்த வாய்ப்பும் நமக்கு கிடைக்கப்படுவது என்பது அதுவே அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை, ஒரு சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தாமல் அதை இலகுவாக, அதை லேசாக நாம் கருதுவோம் என்று சொன்னால், யார் ரமலான் வருவதை எண்ணி சந்தோஷப்படுகிறாரோ, மன் ஃபரஹ, யார் மகிழ்ச்சி அடைகிறாரோ, ரமலான் வருது, அல்லாஹ்வுடைய பொக்கிஷமான மாதம், ரஹ்மத்துடைய மாதம் வருகிறது என்று எண்ணி யார் சந்தோஷப்படுகிறாரோ, மகிழ்ச்சி அடைகிறாரோ, அவருக்கு அல்லாஹ் தாலா நரகத்தை அல்லாஹ் ஹராமாக்குறான் என்ற ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். சந்தோஷப்படக்கூடியவருக்கே நரகம் ஹராம் என்று சொன்னால், அந்த ரமலானை அடைந்து அமல் செய்து விட்டோம் என்று சொன்னால், அந்த ரமலானிலே அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பை பெற்று விட்டோம் என்று சொன்னால், அந்த ரமலானிலே நாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்று விட்டோம் என்று சொன்னால், அந்த ரமலானிலே நாம் நரகத்தினுடைய விடுதலையை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால், அதை விட வேறு என்ன பாக்கியம் இந்த உலகத்தில் நமக்கு வேண்டி இருக்கிறது? அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அது! எனவே வரக்கூடிய ரமலானை நாம் மிக கனகச்சிதமாக, மிக சரியான முறையிலே நாம் அந்த ரமலானை நாம் அடைய வேண்டும். மிக திட்டமிட்ட அந்த முறையிலே காலங்களை, நேரங்களை ரொம்ப கவனமாக, ஒரு நிமிடத்தை கூட நாம் என்ன செய்து விடக்கூடாது. நாம் அதை இலகுவாக நாம் கடந்து விடக்கூடாத அளவிற்கு நாம் திட்டமிட்டு நாம் செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டோம் என்று சொன்னால் இந்த ரமலானை நாம் மிக பாக்கியமாக நாம் கழிக்கலாம். அல்லாஹ்வுடைய அருளை நாம் மிக அருமையாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். நாம் இந்த ரமலானிலே நாம் எப்படி இந்த ரமலானை எதிர்நோக்க வேண்டும், இந்த ரமலானை நாம் எப்படி வரவேற்க வேண்டும் என்று தன்னுடைய ரப்புல் ஆலமீன் தன் திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்ற பொழுது எப்படி சொல்கிறான் தெரியுமா? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ஷஹ்ரு ரமலான், இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது, அது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த அருமையான குர்ஆன் இறங்கிய மாதம் இது. அந்த குர்ஆன் இறங்கிய மாதத்தை நாம் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனையே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நீங்கள் குர்ஆனை கொண்டதை பாக்கியமாக கழியுங்கள். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றான்? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த குர்ஆனை நாம் இறக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிக்கிறானே. எனவே அந்த குர்ஆனை நாம் அதிகமாக ஓதுவதை கொண்டும், அந்த குர்ஆனை நாம் அதிகமாக நாம் திலாவத் செய்வதை கொண்டுதான் இந்த ரமலானை நாம் அடைய வேண்டும், ரமலானை நாம் கழிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா மிக சூசகமாக நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நாம் சொல்லுகிறோம் குர்ஆன் 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 என்று சொல்லுகிறோமே, குர்ஆன் என்றால் என்ன அர்த்தம்? அதற்கு ஓதப்படுதல், ஓதுதல் என்றுதானே அர்த்தம். அப்படிப்பட்ட குர்ஆனை நாம் ஓத வேண்டும். நாளை மறுமையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அல்லாஹ் கேட்பானார், யா ஹபீப், என்னுடைய ஹபீபே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் உங்களிடத்திலே கொடுத்த அமானிதத்தை எங்கே? நான் உங்களிடத்தில் ஒரு அமானிதத்தை ஒப்படைத்திருந்தேனே, அந்த அமானிதத்தை எங்கே என்று அல்லாஹ் கேட்பானார். அப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம், யா அல்லாஹ், அந்த அமானிதத்தை நான் என்னுடைய உம்மத்துமார்களிடத்திலே நான் ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்வார்களாம். உடனே அவர்கள் அல்லாஹ் சொல்வானாம், உங்களுடைய உம்மத்தார்களை நீங்கள் அழைத்து வாருங்கள், உங்களுடைய உம்மத்தை நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று சொல்லும் பொழுது உம்மத்தை எல்லாம் அழைத்து கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இருப்பார்களாம். அப்பொழுது அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்பானாம், என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்திலே அமானிதத்தை ஒப்படைத்தார்களா? நான் அவர்களுக்கு வழங்கிய அந்த அமானிதத்தை உங்களிடத்தில் ஒப்படைத்தார்களா என்று கேட்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்பானாம். ஹஜ்ஜத்துல் விதாவிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, பல்லகத்து ரிசாலா, என்னுடைய தூதுத்துவத்தை நான் உங்களிடத்துல எத்தி வைத்து விட்டேனா?
அத்தைத்துல் அமானா, என்னுடைய அமானத்தை எனக்கு வழங்கி அமானத்தை நான் நிறைவேற்றி விட்டேனா, அமானத்தை நான் உங்களுக்கு பரிபூர்ணமாக நான் அதை உங்களிடத்துல நான் ஒப்படைத்து விட்டேனா என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது சஹாபாக்கள் அங்கே கூடியிருந்த அத்தனை சஹாபாக்களும் சொன்னார்கள் அல்லவா, வல்லகத்த ரிசாலா, நபியை நீங்கள் உங்களுடைய விசாலத்தை நீங்கள் உங்களுடைய தூதுத்துவத்தை நீங்கள் பரிபூர்ணமாக நீங்கள் எங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டீர்கள், எத்தி வைத்து விட்டீர்கள், அமானத்தை எங்களிடத்திலே நீங்கள் சரியான முறையில நீங்கள் எங்களிடத்திலே தந்து விட்டீர்கள் என்று சொன்ன அந்த வாய், அந்த நாவுகள் எல்லாம் நாளை மறுமையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் நாம் நிற்கும் பொழுது, அல்லாஹ் நம்மளிடத்திலே கேட்கும் பொழுது நாம் எல்லாம் திகைத்து போய் நிற்கும் என்று சொன்னார்கள். திகைத்து போய் நிற்பார்கள் அந்த மக்கள். ஏனென்று சொன்னால் குர்ஆனை நாம் சரியான அந்த அமானிதத்தை பயன்படுத்த தவறிய காரணத்தினால். அவ இந்த ரமலான் என்பது ஒரு பாக்கியம் என்று சொன்னால், இந்த ரமலான் என்பது பாக்கியம் என்று اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ், புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன், நம்மை படைத்தவன், நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சரியான முறையில் நமக்கு தந்து அழகு பார்த்தவன் அல்லாஹ் ஜல் ஷானஹு தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். அவனுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் குன்றாமல் நம் முழு உம்மத்துடைய தலைவர், முழு நபிமார்களுடைய தலைவர், இந்த முழு உலகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரஹ்மத்துல் ஆலமீனாக இறக்கப்பட்ட கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக இந்த உலகத்திற்கு வாழ்ந்து நடைமுறையாக காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியாக்கள், உலமாக்கள், முக்கியமாக இந்த சபையில் தீனுடைய மஜ்லிஸில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை, மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய கட்டளையை கேட்பதற்காக உள்ள நம் அனைவரும் அல்லாஹ் தஆலாவுடைய ஸலாத்தும் ஸலாமும் பரக்கத்தும் ரிஸ்கும் எப்பொழுதும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் சங்கைக்கும் கூடிய மஜ்லிஸில் வந்திருக்கக்கூடிய அனைத்து அவாமுன் நாஸ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸலாத்தை ஏற்றி வச்சுக்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாரந்தோறும் ரையான் இஸ்லாமிய அறக்கட்டளை ஒவ்வொரு அமல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஒவ்வொரு அமலிலும் ஒரு சிறந்த அமலாக இந்த வாரந்தோறும் பயான் நடந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பயானில் ஒவ்வொரு உலமாக்கையும் வரவழைத்து அந்த உலமாக்கள் மூலமாக ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்டு اللهم صل على محمد وعلى آل صل على سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வார தலைப்பில் ரமலானே வருக என்று நம் இடத்துல பேசுவதற்காக ஹசரத் அவங்க வந்திருக்கிறாங்க. அவருடைய பேச்சுகளை தெளிவான நிலையில கேட்கக்கூடிய இல்முல தன்னுடைய வாழ்க்கையில அமல் செய்ய வேண்டிய ஆசையிலும் எண்ணத்திலும் உறுதியான ஈமானிலும் நம் மத்தியில் உட்கார்ந்து ஷஅபானுடைய மாசம் இருக்குது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மாசம் என்று பெருமானாரே சொல்லுவாங்க. இந்த மாசத்துல நாம இருக்கும் பொழுது ரமலான எப்படி நாம வரவேற்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்திருப்பது நம் மீது அவசியமாக இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்தை தன்னுடைய உள்ளத்தில் கவலையாக எடுத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வழிமுறையை பேணுதலாக செய்வதற்காக நியத் வைத்த வண்ணமாக நாம் அமர வேண்டும். நம்மளிடத்துல
மேலப்பாளையத்தைச் சேர்ந்த ஹஸ்ரத் அஹமது பிலால் மூசல் காலி ஹஸ்ரத் காரி அவர்கள் நம்மளிடத்துல பேசுவதற்கு வந்திருக்கின்றார்கள். அவருடைய பேச்சுகளை தெளிவான முறையில் கேட்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபு செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹசரத் பேச ஆரம்பிங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا وحبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم. فإن أصدق الحديث كتاب الله، أحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، خير الأمور عواقبها وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك الشاهدين. அவனுடைய சாந்தியின் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலுல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிபிறந்தாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த மஸ்ஜிதிலே இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் பற்றாத கருணை என்றென்றும் மீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய ஆதரவினால் அவையால் மூலமாக உலகில் வழங்குகிற பயான் நிகழ்ச்சி மிக அருமையாக அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்ச்சியை நடப்பதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்த நண்பர்களுக்கு அல்லாஹ் தஆலா சிறப்பான கூலியை அல்லாஹ் தந்து வருவானாக. இன்று எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு அல்லாஹ் தஆலா நற்கூலியை அல்லாஹ் அதிகமாக தருவானாக என்று நான் செய்த வண்ணமாக எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றியை தெரிவித்த வண்ணமாக நான் என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு இது கலந்து கொடுக்கப்பட்டது ரமலானை வருக என்று அருமையான தலைப்பை எனக்கு நாம் ஷஅபானுடைய இறுதியை நாம் கொண்டிருக்கிறோம். ஒரு வசந்த காலத்தினுடைய தொடக்கத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஏன்னு சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான என்று துஆ செய்வார்கள். யா அல்லாஹ், எனக்கு ரஜபுடைய மாதத்திலும் ஷஅபானுடைய மாதத்திலும் நீ பரக்கத்து செய்வாயாக. ஆனால் அதே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்வார்கள், வபல்லிக்னா ஷஹ்ர ரமலான், ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக.
அப்ப ரமதான் என்பது ஏற்கனவே ஒரு வர்க்கத்து செய்யப்பட்ட ஒரு மாதம். அது அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை, அவனுடைய மகபிரத்தை, அவனிடத்தை நாம் என்னென்ன தேவைகளை ஏந்தி கையேந்தி கேட்கின்றோமோ அந்த தேவைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றக்கூடிய, நமக்கு பரிபூர்ணமாக அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக, ரஹமத்துடைய மாதமாக அந்த மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாதத்தை அடைவது என்பதே மிகப்பெரிய பாக்கியம் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்று சொன்னால் ஹதீஸிலே வருகிறது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்வார்களாம். அவர்கள் எப்படி துஆ செய்வார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், எனக்கு 100 ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. 100 ரமதான் என்று சொன்னால் அவர்கள் எப்படி கேட்கிறார்கள்? என்னுடைய ஆயுள், நான் 100 வருஷம் நான் வாழ வேண்டும், அந்த 100 வருஷத்திலும் நான் ரமதானை அடைய வேண்டும் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்ததாக ஹதீஸ்களில் நாம் பார்க்க முடிகிறது. ஆக அந்த மாதம் இருக்கிறதே ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம். அந்த மாதத்தை நாம் எப்படி அடைய வேண்டும்? அந்த மாதத்தினுடைய அருமையை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மாதத்தை அடைவதை விட அதை அடைந்து கொள்வதற்கு முன்பாக அந்த மாதத்தினுடைய கண்ணியத்தையும் அதனுடைய அளப்பெற்ற அருமையையும் நாம் தெரிந்து கொள்வது நம் மீது கடமையாக இருக்கிறது. புத்திசாலி யார் என்று சொன்னார்? ஒரு அறிவாளி, புத்திசாலி இந்த உலகத்திலே யார் என்று சொன்னால், தனக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை, தனக்கு வர இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்களை யார் ஒரு அருமையான முறையிலே அதை பயன்படுத்திக் கொள்கிறாரோ, அதை தன் வசப்படுத்திக் கொள்கிறாரோ, அவர்தான் மிகச்சிறந்த அறிவாளி என்பார்கள். வியாபாரிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வியாபாரிகள் தங்களுடைய வியாபாரத்தினுடைய அந்த நோக்கத்திலே அவர்கள் அணுகும் பொழுது, இந்த மாதத்திலே இதை வியாபாரம் செய்யும் பொழுது இது மிகப்பெரிய லாபத்தை நமக்கு ஈட்டு தரும் என்று அவர்கள் எந்தெந்த மாதத்திலே அல்லது எந்தெந்த கால சூழலிலே எதை வியாபாரம் செய்தால் அது நமக்கு மிகப்பெரிய லாபத்தை பெற்று தருமோ அது போன்ற ஒரு வியாபாரத்தை அவர்கள் கையில் எடுத்து வியாபாரம் செய்வார்கள். அப்படி அந்த சந்தர்ப்பத்தை, அந்த சூழ்நிலையை, அந்த காலநிலையை பயன்படுத்திக் கொள்ளும் பொழுதோ அவர்கள் மிகப்பெரிய லாபத்தை அவர்கள் எந்த இலக்கை அவர்கள் லட்சியமாக எடுத்தார்களோ அந்த இலக்கத்தை அவர்கள் செய்வார்கள். லட்சியத்தை அடைந்து கொள்வார்கள். அந்த லட்சியத்தை அவர்கள் அடைந்து கொள்வார்கள். அப்படியானால் அந்த லட்சியத்தை அவர்கள் அடைவதற்கு அந்த கால சூழ்நிலையை அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார்களே ஆனால் அந்த லட்சியத்தை அடைந்து கொள்வார்கள். அப்போ ரமதான் என்பதும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அளப்பற்ற வாய்ப்பாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை நாம் யார் சரியாக பயன்படுத்தி கொள்ளுகிறார்களோ, அந்த வாய்ப்பை யார் முழுமையாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்களோ அவர்கள்தான் உண்மையிலேயே மிகப்பெரிய வெற்றியாளர்களாக அவர்கள் கருதப்படுவார்கள். ஹதீஸிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய சகாக்களுக்கு மத்தியிலே அவர்கள் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே ஒரு கூட்டம் வருவார்கள், ஒரு கூட்டத்தார்கள் நாளை மறுமையிலே வருவார்கள், அல்லாஹ்வை சந்திப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளிலே அவர்களுக்கு எந்த விதமான ஹிசாபுகளும் இல்லாமல், எந்த விதமான கேள்வி கணக்குகளும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தாரை அல்லாஹ் சொர்க்கத்திலே அல்லாஹ் நுழைய செய்வான். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தார் நாளை மறுமையிலே வருவார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது அவர்களிடத்திலே இன்னென்ன குணங்கள் இருக்கும் என்று நபி அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், யார ரசூலல்லாஹ், அந்த கூட்டத்தார்கள் யார்?
அந்த கூட்டத்தாரிடத்திலே இருக்கக்கூடிய குணங்கள் என்னென்ன என்றெல்லாம் கேள்வி கேட்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில குணங்களை அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள். அதிலே ஒன்று, அவர்கள் துர்க்குறி பார்க்க மாட்டார்கள். துர்க்குறி என்று சொன்னால் இதனால்தான் இது தடைபட்டு விட்டது, இதனால்தான் இது இப்படி ஆயிட்டு, இதனால்தான் இது இப்படி ஒரு தவறுதலாக நடந்து விட்டது என்று யார் துர்க்குறி பார்க்கிறார்களோ, அப்படி துர்க்குறி அந்த பார்க்கக்கூடிய அந்த குணம் இவர்களிடத்திலே இருக்காது. வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தவர்களாக, நம்பிக்கை கொண்டவர்களாக அந்த கூட்டத்தார்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட குணம் யாரிடத்துல இருக்கிறதோ அந்த கூட்டத்தார்கள் தான் நாளை மறுமையிலே அவர்கள் கேள்வி கணக்குகள் இல்லாமல், நாளை மறுமையிலே அல்லாஹுக்கு முன்னால் நம்முடைய நிலை என்னாகுமோ சொர்க்கத்தில் அல்லாஹ் இந்த கூட்டத்தார் நிலை செய்வான் என்று சொன்னால், அப்படி ஒரு கூட்டத்தார்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். உடனே அந்த கூட்டத்திலே இருந்த உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்திருச்சு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ யஜ்அலனி மின்ஹும், அல்லாஹ் இடத்திலே நீங்கள் துஆ செய்து கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே இந்த அடியானுக்காக துஆ செய்யுங்கள். யஜ்அலனி மின்ஹும், அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தாரிடத்திலே என்னையும் அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், யா உக்காஷா அன்த மின்ஹும், நீங்க அந்த கூட்டத்துல உள்ள ஆளுதான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ எல்லாரும் அந்த குணம் என்ன, அவர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவரிடத்துல என்னென்ன குணங்கள் இருக்கும் என்றெல்லாம் சஹாபிகள் மத்தியிலே கேள்வி கணக்குகள் வளர்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே, கேள்விகளுக்கு மத்தியிலே அந்த சந்தர்ப்பத்தை, அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்ட உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்திருச்சு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த கூட்டத்திலே நான் ஆக வேண்டும், நீங்கள் துஆ செய்யுங்கள். நபியினுடைய துஆ மறுக்கப்படுமா? ரஹ்மத்துல் ஆலமீனாக இந்த உலகத்திலே வந்து உதித்த அவருடைய துஆ மறுக்கப்படுமா? அவர்கள் உடனடியாக சொன்னார்கள், அன்த மின்ஹும், யா உக்காஷா, நீங்கள் அந்த கூட்டத்திலே. அடுத்து சஹாபிகள், அப்பொழுதுதான் சஹாபிகள் சுதாரிக்கிறார்கள், இந்த வாய்ப்பை நாம் தவற விட்டு விட்டோமே என்று எண்ணி அடுத்து ஒருவர் எழுந்திருச்சு கேட்கிறார். நபி அவர்கள் சொன்னாங்க, ஒரு சீட்டு தான்பா இருந்துச்சு, ஒரு சீட்டு தான் இருந்துச்சு, ஒரு இடம் காலியாக இருந்தது, அந்த இடத்தை உக்காஷா நிரப்பிக் கொண்டார். அருமை தோழர் உக்காஷா அந்த இடத்தை நிரப்பிக் கொண்டார். வேற சீட் இல்லப்பா, வேற இடம் இல்லை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆக இந்த வாய்ப்பு இருக்கிறதே, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட காரணத்தினால் மிகப்பெரிய அதே போன்றுதான் இன்னொரு உதாரணத்தை கூட நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவில இருந்து ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு அவர்கள் ஒரு பணிக்காக போன நேரத்துல அவர்கள் அங்கிருந்த ஒரு அரபி, காட்டு அரபி என்று சொல்லலாம் என்று ஹதீஸ்களில் வருது, காட்டு அரபி என்று வருகிறது. அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகுந்த உதவியாக நிறைய